அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது வெரிட்டாஸ் வால்ட் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் விவிஏ டோக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி பிகினிங்கில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து $1 ப்ரைஸில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஒரு 100 காயின் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த லெவலில் ப்ராஃபிட் நம்மளுக்கு இதில் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 100 காயின் நம்ம ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு $100 போட்டு நம்ம ஸ்டேக் பண்ணுறோம். எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு இதில் ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகும். 0.44% இதில் ஆட் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 தடவை 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். அப்போ 1.2% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து டெய்லி வரும். இது கூட்டு வட்டின்ற அடிப்படையில் காம்பவுண்டிங் ப்ராஃபிட்டு என்ற முறையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 50% நம்மளுக்கு க்ரோத் ஆகும். இப்போ 1 மந்தில் 150% ஆகிடும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணும்போது அந்த $150க்கு 50%. அதேமாரி காம்பவுண்டிங்கில் இது டெவலப்மெண்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு 1 இயரில் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த கால்குலேட்டர் உள்ளே இருக்குது. நம்ம உங்களுக்கு கால்குலேட்டர் வந்து காட்டுறேன். இந்த இருக்கு இல்லைங்களா? இப்போ 100 டோக்கன் நான் இதில் டைப் பண்ணுறேன். இந்த டோக்கன் டைப் பண்ணும்போது எவரி 8 ஹவர்ஸ்க்கு 0.44 விவிஏ டோக்கன் நம்மளுக்கு வருது. இன்றைக்கி என்னுடைய ப்ரைஸ் வந்து $1. 0.44 விவிஏ நம்மளுக்கு வருது. டெய்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1.33 விவிஏ நம்மளுக்கு வருது. வீக்லி நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 9.66 விவிஏ. அதே மந்த்லி கணக்கு பண்ணும்போது 48.46 விவிஏ. குவார்ட்டர்லி பார்க்கும்போது 231. செமி ஆனுவலி 6 மாதத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 999. அதே ஒரு வருஷத்துக்கு 999 இருந்தது. அடுத்த 6 மாதத்தில் 22,141 விவிஏவாக டெவலப்மெண்ட் ஆகுது. நம்ம இது இடையில் எடுக்காமல் இருந்தால் அப்போ நம்ம 100 விவிஏ இன்வெஸ்ட் பண்ணுறோம், $100 ஒர்த்து. 1 இயர் கழித்து நம்ம அப்படியே இருந்தோன்னா 12,141 விவிஏ நம்மளுக்கு வருது. அப்போ இந்த $1 ரேட்டில் 1 இயருக்கு அப்புறம் அது 1 இயர் வரைக்கும் அது இருந்தாலும் நம்மளுக்கு $12,000 ப்ராஃபிட்டு. அப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா $100. $100 ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா $12,000 இது மாறுது. எப்படி மாறுதுன்னா காம்பவுண்டிங் முறையில் இந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுனால மாறுது. அப்போ 1 இயர் கழித்து அந்த டோக்கன் நம்ம ஜாயின் பண்ணும்போது $1 இருந்ததுன்னா நம்மளுக்கு 12,000 விவிஏ. அப்போ $12,000 நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்? $100. அப்போ இதே டோக்கனு ஒரு $4 $5 $10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் 100 டோக்கனு உங்களுக்கு அந்த கால்குலேட்டர்லேயே வந்து பாருங்கள். சரிங்களா? நம்ம 100 டோக்கன் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் ஒரு 10 டோக்கன் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 10 டோக்கனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பத்து டோக்கன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது .04 விவிஏ நம்மளுக்கு வருது. டெய்லி பார்த்தீங்கன்னா 0.13 விவிஏ, வீக்லி பார்த்தீங்கன்னா 0.97 விவிஏ. இப்போ 6 மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா 99 விவிஏ. அதே அடுத்த 6 மாதத்தில் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1214 விவிஏ. வெறும் 10 டோக்கன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்டேக்கிங் பண்ணுறோம். இயர் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1214 டோக்கனாக மாறுது. அப்போ ஒரு டோக்கன் $1 இருந்தாலும் நம்ம $10 பண்ணுறோம், 1214 டோக்கன் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது. அடுத்தது 1000 டோக்கன். 1000 டோக்கன் பண்ணால் எவ்வளோ? 1000 டோக்கன் நம்ம ஸ்டேக்கிங் கொடுக்கும்போது டெய்லி 4.40
அதாவது ஒரு டோக்கன் வந்து $1 இன்றைய மதிப்புக்கு 4.40ன்னா $4.4 அர்த்தம் இன்றைக்கி. டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா 13.26 விவிஏ வரும். 1000 டோக்கன் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா. வீக்லி 96 விவிஏ, மந்த்லி 484 விவிஏ, குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னாக்கா 2315 விவிஏ, 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு 9991 விவிஏ, 1 இயர் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா 1,21,416 விவிஏ. நல்லா பாருங்கள், இது வந்து $1 ரேட்டுன்னும் போது $1,21,416 நம்மளுக்கு க்ரோத் ஆகுது. நம்ம பண்ணக்கூடியது $1000, 1000 டோக்கனு இன்றைக்கி. அப்போ 1,26,416 டோக்கன்றது $1,21,416 ஒர்த்து இன்னைய ரேட்டுக்கு இருந்தாலே, அப்போ எத்தனை மடங்கு ப்ராஃபிட் நம்மளுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே $1 இல்லை, இது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும்போது ஒரு $10 ஆகுது, இல்லை ஒரு $5 ஆகுதுனாக்கா இதுலேருந்து ஒரு 5 மடங்கு நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 மடங்குல 100 மடங்குல 1000 மடங்கு கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பிகினிங்கில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம இதில் உள்ள வரும்போது தான் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் பிகினிங்கில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு 6 மந்த்து கழித்து 1 இயர் கழித்து ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ $100க்கு 100 டோக்கன் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? அடுத்து அதே $100க்கு 50 டோக்கனோ 10 டோக்கனோ தான் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண முடியும். அதனால் இப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற மாரி 10 டோக்கனோ 100 டோக்கனோ 200 டோக்கனோ நம்ம ஸ்டேக்கிங் பண்ணி இதில் பிஸ்னஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம். 100% நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இதில் இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெஃபரல் பண்ணால் என்ன பெனிஃபிட் அதில் இருக்குதுன்றத அடுத்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவலில் நம்ம ரெஃபரல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம $100 இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ரெஃபரல் பண்ணதுக்கு நீங்கள் $10 கூட இருக்கலாம், $20 கூட இருக்கலாம். ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னா $100 இருக்கணும். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் எத்தனை பேர் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நபர்கிட்ட வந்து உங்களுக்கு 18% அப்படின்றது, அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ வரும் பெர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1800 வரும். சாரி, இப்போ $100 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா $100 இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கோம். அவருக்கு ஒரு நாளைக்கு $1.2 வருது இல்லையா? இப்போ நம்மளுக்கு அவர்கிட்ட வந்து 18% அப்படின்னா $1ன்னா $100. நம்மளுக்கு அவர்கிட்ட வந்து எவரி 8 ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு $18 வரும். ஏன்னா அவருக்கு 8 ஹவர்ஸ்க்கு சேர்த்து தான் 1.2% வருது. அப்போது குறைஞ்சது $1 வச்சா கூட நம்மளுக்கு $18 அவர்கிட்டருந்து வருது. அப்போ நீங்கள் 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேர்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு $18 வரும். அதாவது 8 ஹவர்ஸுக்கு ஒரு $6 வரும். இப்படி கூட சொல்லலாம். இப்போ 8 ஹவர்ஸ்ன்னும் போது அவர்கிட்டருந்து உங்களுக்கு $18 வருது. அப்போ 10 பேரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்கன்னா எவரி 8 ஹவர்ஸ் அவர்கிட்ட இருந்து அந்த 10 பேர்கிட்ட உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை அந்த 10 பேர்கிட்ட இன்கம் வரும். ஓகேங்களா? இது கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு தடவை ரெஃபர் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை அவர் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வருமானமாக கொடுக்குறாரு. அவர் மூலிமா அவருக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதே 10 நபர் $200 அவங்க வந்து அகைன் வந்து இன்னொரு $100 டாப்அப் பண்ணாங்கன்னா இந்த இன்கம் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகும். அதேமாரி நீங்கள் செகண்ட் லெவலில் அந்த 10 பேர் மூலிமா எத்தனை பேர் வேணால் வரலாம் இல்லையா? அவங்க கையிலேருந்து உங்களுக்கு 13%. இப்போ இவங்ககிட்ட எப்படி இருந்து வந்ததோ 18%, அதேமாரி அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு 13%. கீழே வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னா 100 பேர்கிட்ட வந்து உங்களுக்கு 13%. அப்போ அந்த இன்கம் நீங்கள் வாங்கணுன்னா உங்களுடைய வேல்யூ $300 நீங்கள் ஸ்டேக்கிங்கில் இருக்கணும். இது நெட்வொர்க் இன்கம் வருமானம் வாங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். நீங்கள் $100 இருக்கணும், $300 இருக்கணும், $600 இருக்கணுன்றது. சப்போஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக மட்டும் உள்ளே இருக்கிறீங்க, நான் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் அமௌண்ட்டு பண்ணிக்கலாம். $10 பண்ணிக்கலாம், $10,000 பண்ணிக்கலாம், $1,000 பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடியதை நீங்கள் எப்போ வேணால் இன்கம் பண்ண அந்த வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கோ நாளை மறுநாளோ கூட நீங்கள் அந்த 1,00,000 அப்படியே விட்ரால் பண்ணி எடுக்க முடியும். அப்படியே அன்ஸ்டே கொடுத்துட்டு நீங்கள் வெளியே டாலராக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 பண்ணுறீங்க, நாளைக்கோ நாளைக்கு மறுநாள் கூட திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 50,000 நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி வெளியே அமௌண்ட் எடுத்துக்கலாம். இந்த விஷயம் வேறு எந்த ஒரு எங்கேயுமே இருக்காது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். 365 நாள் இன்ட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணால் அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அந்த பிரின்சிபல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு மறுநாள் இருக்குமா? இருக்காது. ஆனால் இங்கே அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வெரிட்டாஸ் வால்ட் அப்படின்ற ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். அதனால் 12 லெவலுக்கு உங்களுக்கு இதில் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தின நபர்கிட்ட அவருக்கு எவ்வளோ 8 ஹவர்ஸுக்கு வரக்கூடிய வருமானமோ அதில் 18%. அப்போ 3 முறை ஒரு நபர்கிட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெஃபர் இன்கம் வரும். அதுமாரி ஒரு அற்புதமான ப்ரோக்ராமு. ஃபஸ்ட் லெவல் 18, 13, 10, 8, 5, 5, 5, 5 இதுமாரி. அதுக்கப்புறம் 9ஆம் லெவலில் 8%, 8%, 10%. அப்போ இந்த 12 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் 12 ரெஃபரல் பண்ணிடணும். ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டேக்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லெவல் மட்டும் நம்ம பார்ப்போம். 3 லெவல் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு $600 நம்ம இதில் டாப்அப் பண்ணியிருந்தால் போதும். 1 பை 1 கொஞ்சம் கொஞ்சமாக டாப்அப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மட்டும் ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, டோக்கன் ஸ்டேக்கிங் பண்ண முடியுமோ அதனுடைய ப்ராஃபிட்டை நம்ம ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் நம்ம ஒரு கிரிப்டோ அசட்டாக நம்மளுக்கு அது சப்போர்ட் ஆகும். இது இப்போ நீங்கள் யாருமே ரெஃபரல் பண்ணலை அப்படின்னா கூட இந்த 100 டோக்கன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 டோக்கனாக மாறுது. அது $12,000 இன்னைய ரேட்டுக்கு. அப்போ நீங்கள் யாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, $12,000 உங்களுக்கு இது ப்ராஃபிட் வரதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பில் தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். அதனால் லேட் பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வேலெட்டில் விவிஏ SVVA இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேக்கிங் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டு, இதனுடைய கான்டாக்ட் அட்ரஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து விவிஏ இது கீழே இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதனுடைய கான்டாக்ட் அட்ரஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பெப் 20 வந்து 2வது. அடுத்தது இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ.